Hello everyone. The statement political environment in India is not conducive for business growth is partly true but not completely correct. புரியலல வாங்க பார்க்கலாம். First, political environment na enna? Political environment refers to government policies, laws, stability, taxation and regulations that affect businesses. In India, it has both supportive and restrictive elements. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லைசன்ஸ், ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும். இப்போயும் இருக்குது, பட் லைசன்ஸ் ஸ்பெக்ட்ரம்க்கெலாம் ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். லைசன்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஸ்பெக்ட்ரம்னால் என்னன்னு தெரியுமா? ஃபோன் கால் பண்ணால் இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணால் அந்த சிக்னல்ஸ் ஏரில் தான் ட்ராவல் பண்ணி வரும். அந்த சிக்னல்ஸ் ட்ராவல் பண்ணி வர பாத்தை தான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரேட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் கஸ்டமர்ஸ் ரொம்ப லோவாக இருந்தாங்க. ஆஃப்டர் த கவர்மெண்ட் சப்போர்ட் ஒரு கம்பெனியும் உள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் செக்டார்ஸில் நியூ பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டேட்டா ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு காம்படிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் வி ஆல் ஆர் நோ வெரி வெல் அபவுட் ஒரு கம்பெனின்னு சொன்னால ஜியோ கம்பெனி. செப்டம்பர் 2016 முகேஷ் அம்பானியால் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த லான்ச் பண்ணுற டைமில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரீ கால்ஸ் அண்ட் சீப்பாக டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சீப்பாக டேட்டாஸை அவங்க கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஜியோ ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஜியோ ஃபோன் லான்ச் பண்ணும்போது அதில் யூடியூப்ஸ் அண்ட் நிறைய சோஷியல் மீடியாவை அதிலே பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் ஜியோ ஃபோன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. வித் ரிட்டன் டெபாசிட்டாக 1500 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மொபைல் வாங்கினா 1 இயருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல, அன்லிமிட்டடாக கால்ஸ் ப்ளஸ் ஃப்ரீயாக நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க லான்ச் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க நினச்ச மாதிரி ஜியோ ரேப்பிடாக க்ரோத் ஆச்சு. இப்போ வரைக்கும் அங்கங்கே நெட்வொர்க் பிரச்சனை இருந்தால் இந்த இயர் க்ரோத் பார்க்கும்போது 11% ப்ராஃபிட் அதிகமாகிருக்கு அவங்களுக்கு. இதில் கவர்மெண்ட்டோடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன், ரூல்ஸ், பாலிசிஸ், லாஸ் எல்லாம் பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகணுன்றதை டிசைட் பண்ணும்.